வணக்கம். இன்னைக்கு நம்ம வியட்நாம் விசா 5 மினிட்ஸ்ல எப்படி அப்ளை பண்றது பார்க்க போறோம். ஆமாங்க. இருக்கிறதுலயே ரொம்ப சிம்பிளான ஒரு விசா ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, அது வியட்நாம் விசா ப்ராசஸ் தான். இதுக்கான ரெக்வயர்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல் எப்படி இதை கம்ப்ளீட்டா நீங்க பண்றது, இல்ல நீங்க என் கூடவே உங்களோட லேப்டாப் ஓபன் பண்ணி உங்களுக்கு இப்ப வியட்நாம் விசா அப்ளை பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன்னா நீங்க அப்படியே அந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணலாம். நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1, நீங்க உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. விசா எல்லாத்துக்கும் விசாக்குன்னு சில ஸ்பெசிபிகேஷனோட போட்டோ இருக்கணும். இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட்ல க்ளோஸ் அப்ல உங்களோட ஒரு போட்டோ வச்சிருக்கணும். அதை நான் காட்டுறேன். அண்ட் செகண்ட், உங்களோட பாஸ்போர்ட் 6 months வேலிடிட்டியோட இருக்கணும். அதுல இருக்க எக்ஸ்பைரி டேட்டை கரெக்டா நீங்க மென்ஷன் பண்ணணும். தேர்ட், உங்ககிட்ட இருக்க விசா அண்ட் மாஸ்டர் கார்டோட இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ஸ் எனேபிள் பண்ணிருக்கணும். ஏன்னா நீங்க பே பண்ண போறது ஒன்னு USD இல்லைன்னா வியட்நாம் டவுன்ஸ்ல தான் பண்ண போறோம். அதுக்காக இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனை எனேபிள் பண்ணி வைக்கணும். நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நமக்கு என்னெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கணும், என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கரெக்டாக கொடுக்கணுன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட போர்ட் ஆஃப் என்ட்ரி அண்ட் போர்ட் ஆஃப் எக்ஸிட். நம்ம வியட்நாம்ன்றது பெரிய கண்ட்ரி. அதில் நம்ம எங்கே என்ட்ரு ஆக போகிறோம் அண்ட் எங்கே எக்ஸிட் ஆக போகிறோன்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அண்ட் உங்களோட நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்டே வியட்நாமில் இருக்கிறது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எந்த ஹோட்டல், நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் ஹனாயிலையோ இல்லைன்னா ஹோச்சிமின் சிட்டிலையோ எங்கே நீங்கள் ஸ்டே பண்ண போறீங்க, உங்களோட என்ட்ரி ஹோட்டலில் எங்கே ஸ்டே பண்ண போறீங்கன்ற அந்த ஹோட்டலோட இன்ஃபர்மேஷன் மட்டும் இருந்தால் போதும். ஸோ தட் நீங்கள் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுக்கறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்களோட எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், அதாவது நீங்கள் அங்கே இருக்கிறதுக்கு நீங்கள் தோராயமாக எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் USDயில் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு டோட்டல் ப்ராசஸிங் டைம், கம்ப்ளீட் விசா ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்கன்னா பிட்வீன் 3 to 5 ஒர்க்கிங் டேஸ். அதாவது நீங்கள் ஃப்ரைடே ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே கவுண்ட் கிடையாது. ஸோ மண்டே டியூஸ்டே வெனஸ்டேலேருந்து தான் வரும். ஸோ அந்த 3 ஒர்க்கிங் டேஸ் அலாங் வித் தட் எதனா உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கு, இல்லை நீங்கள் அப்ளை பண்ணதில் ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகுதுன்னா அகைன் நீங்கள் உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலேருந்து நீங்கள் வேற என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அந்த இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணி திருப்பி அதுலேருந்து 3 days கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் எஸ்டிமேட்டட் விசா ப்ராசஸிங் டைம். அண்ட் உங்களுக்கு டிராவல் இன்சூரன்ஸ் மஸ்டான்னு கேட்டீங்கன்னா இப்போ விசா ஃபைல் பண்றதுக்கு அது மஸ்ட் கிடையாது. பட் அது இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்க டிராவல் விசா எடுத்து வச்சுக்கலாம், டிராவல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். பட் இதுக்கான டீடைல்ஸ்க்கு தேவையில்லை. பட் நீங்க அக்ரி மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கம்ப்ளீட் ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வியட்நாம் விசான்னு கூகுளில் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் விசா ப்ராசஸ்க்கான ஒரு சைட் ஓப்பன் ஆகும். இது அப்படியே க்ளோன் பண்ணியிருக்காங்க. நிறைய டிராவல் ஏஜென்சிஸ் அப்படியே க்ளோன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஆனால் உங்களோட காஸ்ட் ஆஃப் விசா இஸ் வெரி ஹை. லைக் இதுக்கு கவர்மெண்ட் போர்ட்டலில் $25 தான் இருக்குது. பட் அதர் போர்ட்டல்ஸ் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு மினிமம் $50 $100 வரைக்கும் தேர் சார்ஜிங். ஸோ அதனால இதில் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், எது கரெக்டான ஒரு போர்ட்டலுங்கிறது. ஸோ நீங்கள் அந்த போர்ட்டலை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களோட ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியாக அண்ட் சிம்பிளாக இருக்கும். அண்ட் உங்களோட காஸ்ட்டும் நீங்கள் நல்லாவே சேவ் பண்ணலாம். நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த விசா இன்ஃபர்மேஷன்லாம் வருது. இதில் நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்ட்டரோட சிம்பிளோட ஒரு விசா ப்ராசஸ் இருக்கும். அதுதான் வியட்நாமோட நேஷனல் போர்ட்டல் ஃபார் இமிகிரேஷன். இந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அப்ளை ஃபார் விசா ஃபார் ஃபாரினர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஒரு பேஜுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் கிளியராக என்னென்னலாம் தேவைங்கிற இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. அண்ட் எவ்வளோ இதுக்கான காஸ்ட் ஆகும் $25 USDங்கிறதையும் அந்த இன்ஃபர்மேஷன் அதுலேயே இருக்கு. ஸோ நீங்கள் இதில் போயிட்டு இந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களோட விசா ப்ராசஸிங் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் இமேஜ் கொடுத்துருக்கு. உங்களோட பாஸ்போர்ட்டோட இன்ஃபர்மேஷன் பேஜ், வேற எந்த பேஜும் கிடையாதுங்க, ஒன்லி இன்ஃபர்மேஷன் பேஜ். அந்த பேஜும் என்னன்றதை இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை எடுத்து இதே மாதிரி அப்லோட் பண்ணிருக்கோம். பாஸ்போர்ட்ல இருக்க இன்ஃபர்மேஷனை தான் நீங்கள் இப்போ ஃபுல்லாகவே ஃபில் பண்ண போறீங்க. ஸோ உங்களோட சர்நேம்ன்றது உங்களோட ஃபேமிலி நேம் ஆர் எனி அதர் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் பர்த் ஆஸ் பர் யுவர் பாஸ்போர்ட், டேஸ் ஆஃப் பர்த். நான் ஹிந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களோட ரிலீஜன் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடி, பிகாஸ் இந்த இமெயில் ஐடிக்கு தான் உங்களோட விசா பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. ரீஎன்டர் பண்ணணும்.
அண்ட் இந்த பாஸ்போர்ட் நீங்கள் வேற எங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கீங்களா, ஏற்கனவே வியட்நாம் எடுத்திருக்கீங்களா கேட்டிருக்காங்க, நோஸ் கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் வந்து மல்டிபிள் நேஷனாலிட்டியான்னு கேட்டிருக்காங்க, நோ கொடுத்துருங்க. அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் என்ட்ரி வேணுமா மல்டிபிள் என்ட்ரி வேணுமா, ஸோ காஸ்ட் வந்து இதுக்கேற்ற மாதிரி டிஃபர் ஆகும். நான் இதில் சிங்கிள் என்ட்ரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். விசா பீரியட், அதாவது நான் என்ட்ரி என்னைக்கு நான் என்னோட டிக்கெட் போட்டிருக்கேனோ அந்த டேட்லேருந்து நான் வந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும் போட்டிருக்கேன். அண்ட் உங்களோட பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன், ஸோ வாட் எவர் த பாஸ்போர்ட் நம்பர் என்ன அதில் இருக்கோ எக்ஸாக்ட்லி அந்த நம்பர் மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் பிளேஸ் ஆஃப் இஷ்யூ மென்ஷன் பண்ணுங்க. டேட் ஆஃப் இஷ்யூ இது எல்லாமே உங்களோட பாஸ்போர்ட்ல இருக்க இன்ஃபர்மேஷன் தான், அதில் எதுவுமே மாறாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸ்பைரி டேட் வந்து ரொம்பவே பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க அதை மென்ஷன் பண்ணும்போது. நிறைய பேருக்கு இதனால ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற எதனா உங்களுக்கு வேலிட் பாஸ்போர்ட்ஸ் இருக்கா இல்லைன்னு கொடுத்துருங்க. அண்ட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கரண்டாக உங்களோட இந்தியா அட்ரஸ் கொடுத்துருங்க. நான் வந்து இதில் வெறும் மென்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்ரஸ் இல்லை, வெறும் சென்னை அண்ட் இந்தியான்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களோட ஃபுல் நேம் அண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த எமர்ஜென்சி கான்டாக்ட் பர்சன் யாரோ அந்த பர்சனோட மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்களோட ஆக்குபேஷன் என்னன்னு வந்திருக்கு. இல்லை உங்களோட ஆக்குபேஷன் நீங்கள் கரண்டாக என்ன ஆக்குபேஷன், இது எதுக்குமே ப்ரூஃப் வேண்டாம், பட் நீங்கள் அதுக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபில் பண்ணணும். ஸோ தட் அது வந்து விசாக்காக ஒரு ரெக்குவயர்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ என்ன பொசிஷன், உங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ் அண்ட் உங்களோட பொசிஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் ஆல்சோ உங்களோட கரண்ட் கம்பெனி அட்ரஸ் இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிட்டு ஃபோன் நம்பரோட கொடுத்துருங்க. அண்ட் நவ் பர்பஸ் ஆஃப் என்ட்ரி என்னன்னா டூரிசம்னு மென்ஷன் பண்ணிடுங்க. எதனா ஹோஸ்டிங் ஆர்கனைசேஷன், இதுதான் நீங்கள் அந்த ஹோட்டல் அட்ரஸ் கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் எந்த ஹோட்டலில் போய் இப்போ என்ட்ரு ஆக போறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஹனாய் போறீங்கன்னா ஹனாயில் ஒரு ஹோட்டல் நீங்கள் புக் பண்ணலாம், இல்லை பே லெட்டர் வச்சு கூட நீங்கள் புக் பண்ணலாம். அந்த ஹோட்டலோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. பர்பஸ் அகெயின் நீங்கள் வந்து டூரிசம்னு கொடுத்துடலாம். உங்களோட இண்டியன் லென்த் ஆஃப் ஸ்டே, நீங்கள் எவ்வளோ நாள் அங்கே இருக்க போறீங்க. ஸோ நான் 15 days நான் 10 days தான் மேக்ஸிமம் அங்கே இருக்க போகிறேன். ஸோ அதனால 10 days கொடுத்துருக்கேன். டேட் ஆஃப் என்ட்ரி அகெயின் நீங்கள் அங்கே என்னைக்கு என்டர் ஆக போறீங்க அண்ட் எந்த பாயிண்ட் வழியாக. நான் ஹனாய் தான் ஃபர்ஸ்ட் போக போகிறேன். ஸோ அதனால நான் ஹனாய் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஹோச்சிமின் சிட்டி கூட ஃபர்ஸ்ட் என்டர் ஆகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட என்ட்ரி பாயிண்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. அண்ட் டெம்பரவரி அட்ரஸ் இன் வியட்நாம், அகெயின் உங்களோட ஹோஸ்டிங் ஆர்கனைசேஷன் கொடுத்தோம்ல, நம்ம வந்து அந்த ஹோட்டல் அட்ரஸ் கொடுத்துருக்கோமே அதே இன்ஃபர்மேஷனை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க. அது என்ன ப்ரொவின்ஸில் இருக்குன்றதை நீங்கள் அந்த ஹோட்டல் இன்ஃபர்மேஷன் அட்ரஸ்லேயே வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் ஃபோன் நம்பர் இன் வியட்நாம் நம்மகிட்ட இருக்காது. ஸோ அதனால நீங்கள் திருப்பி அதுக்குமே அந்த ஹோட்டல் ஃபோன் நம்பரையுமே நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் இந்த லாஸ்ட் 1 year நீங்கள் வியட்நாம் வந்திருக்கீங்களா, நான் போனதில்லை அதனால மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து உங்களோட ரிலேட்டிவ் யாருனா இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க, அதுவும் யாரும் இல்லை. இன்டெண்டட் எக்ஸ்பென்சஸ், நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக எனக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 500 USD கொடுத்துருக்கேன். இது கவர் பண்ண போறேன்னா நானே கவர் பண்ண போறேன். அண்ட் கேஷ், ஏன்னா எனிவேஸ் நம்ம கரன்சி எடுத்துட்டு போகணுன்றதால கேஷ் கொடுத்துருக்கேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் எடுக்கணும், இனிமேட்டு தான் எடுக்க போறேன், இன்னும் எடுக்கல, பட் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் டீடைல்ஸ் வந்து நான் எதில் எடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதை மென்ஷன் பண்ணிட்டு அண்ட் ஐ ஹவ் அஷ்யூர்ட் டு ஹேவ் ஃபெய்த்ஃபுல்லி டிக்ளேர்டுன்னு கொடுத்துட்டோம். அண்ட் இப்போ வந்து கேப்சா வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ரெவ்யூ அப்ளிகேஷன் கொடுங்க. நீங்கள் இப்போ கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அகெயின் நீங்கள் அது எல்லாமே கரெக்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வந்து வித் இன்ஃபர்மேஷனோட வந்து தெரியும். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கோட், இந்த கோட் மஸ்ட், அண்ட் உங்களோட இமெயில் ஐடி மஸ்ட், உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏன்னா இதை வச்சு தான் நீங்கள் ஃபர்தராக உங்களோட இன்ஃபர்மேஷனை பார்க்க போறீங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை தான் செக் பண்ணுது. நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பேஜ்க்கு போயிடும். ஸோ இப்போ நம்ம அந்த ரெவ்யூ அப்ளிகேஷன்ஸ் கொடுத்த இடத்துக்கு வந்து வந்தாச்சு, எல்லாமே வந்து ரெவ்யூ பண்ணியாச்சு, நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த பேமெண்ட் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி 25 USD வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டேட்டுக்கு அது வந்து 611,000 அமௌண்ட் ஆஃப் BND. இதை வந்து நம்ம எப்படி பே பண்ண போகிறோம், பை ATM கார்டு ஆர் விசா ஆர் மாஸ்டர் கார்டு. நான் மென்ஷன் பண்ண மாதிரி உங்கள் கார்டோட இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராசஸும் ரொம்ப ஸ்மூத்தாக உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் அதில் வந்து எப்படி பே பண்ண போகிறீங்களோ பே பண்ணிடலாம். ஸோ ஆஸ் ஐ மென்ஷன், நீங்கள் இதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் அண்ட் அதர் இமெயில் ஐடி அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணணும். நீங்கள் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா அது உள்ளே கொண்டு போகும். கொண்டு போனதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். 3 daysல எனக்கு எக்ஸாக்ட்லி விசா கிராண்ட் ஆயிடுச்சு. என்னோட விசா கிராண்டடுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இது. இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த விசா ஃபைல் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு இமிக்ரேஷனில் வந்து உங்களோட பாஸ்போர்ட்டில் வந்து ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதான் அந்த கம்ப்ளீட் ப்ராசஸ். அண்ட் ரிஜெக்ஷனுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மைன்யூட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் அதெல்லாம் வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம்.
ஸோ யார் இப்போ வியட்நாம் போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வியட்நாம் பிளான் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இல்லைனா வீசா ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ரொம்ப அதிக டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறேங்க. நன்றி.